வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப கேரட் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கு சின்னவங்களாட்டும் பெரியவங்களாட்டும் அதிகப்படியா டிவி, செல்போன், கம்ப்யூட்டர் எல்லாம் உபயோகிக்கிறதுனால நம்மளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருங்க. கேரட் உபயோகப்படுத்தும் போது நம்மளுக்கு அதெல்லாம் சரி செய்யும். இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது அஜீரணம், வயிற்றுப்புண்ணெல்லாம் குணப்படுத்துறதுக்கு உபயோகமா இருக்குங்க. வெயில் காலங்களில் ஏற்படுற சரும பிரச்சனையை சரி செய்யவும் உதவியா இருக்குங்க. ஜூஸ்க்கு இந்த சைஸ்க்கு 5 கேரட் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரை பீஸ் எலும்பிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். சிறுதுண்டு அளவுக்கு இஞ்சி. இதுல இனிப்புக்கு பனங்கற்கண்டு, தேன், ஆர்கானிக் சர்க்கரை இதுல எது வேணா சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு தேன் சேர்த்து செய்யறேங்க. முடிஞ்ச அளவுக்கு தேன் இருந்தா தேன் சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்க பனங்கற்கண்டு, ஆர்கானிக் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன துண்டா கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப ஜூஸர் ஜார்ல இந்த கேரட்டை ஜூஸ் அடிச்சுக்கலாங்க. இஞ்சியும் சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம இனிப்பு சுவைக்கு தேன் சேர்த்திக்கலாங்க. கடைசியாக ஜூஸ் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இனிப்பு சுவைக்கு 2 ஸ்பூன் தேன் சேர்த்திக்கிறேங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்திக்கலாம். இப்போ ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாங்க. இப்போ கேரட் நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ நல்லா வடிச்சு எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேரட் சக்கையாக இருக்கிறத நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இந்த கேரட் ஜூஸ் உடம்புல உள்ள வேண்டாத கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இந்த ஜூஸ் கூட ஒரு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேங்க. நீங்க குழந்தைகளுக்கு தவிர்த்துருங்க. இப்ப சூப்பரா சுவையான சத்தான ஆரோக்கியமான கேரட் ஜூஸ் நம்ம செய்துட்டோங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.